சென்னை மடிப்பாக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டிற்கு செல்லும் ஒருவர் நெய் மட்டும் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை கடை நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. வாரந்தோறும் கடைக்கு வந்து 1 லிட்டர் நெய் பாட்டிலை திருடும் இளைஞர் யார்? அடுத்த கீழ்கட்டளையில் வசித்து வரும் ஆனந்த் கடந்த 1.5 வருடங்களாக அதே பகுதியில் சுந்தரம் என்ற பெயரில் சூப்பர் மார்க்கெட் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடைக்கு வந்த மொத்த வியாபாரி ஒருவர், உங்கள் கடையில் மட்டும்தான் நெய் அதிக அளவில் விற்பனை ஆகின்றது, அதனால் இந்த முறை 20 நெய் டப்பாக்களை கொடுக்கட்டுமா என்று கேட்டிருக்கிறார். நெய் டப்பாக்கள் இவ்வளவு விற்பனை ஆகிறதா என்ற சந்தேகத்தில் சேல்ஸ் ரிப்போர்ட்டை எடுத்து ஆனந்த் பார்க்க நெய் டப்பாக்கள் விற்பனை ஆகவில்லை என்று இருந்துள்ளது. ஆனால் கடையில் கணக்கில் வராமல் நெய் டப்பாக்கள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் ஆனந்த். பின்னர் கடையில் பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார். அப்போது ஒரு நபர் 1 லிட்டர் நெய் டப்பாவை நைசாக எடுத்து டவுசருக்குள் மறைத்து வைத்து எடுத்துச் செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்ததை கண்டு மேலும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து அந்த நபர் வந்து செல்லும் சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது வாரம் ஒரு முறை என 2 மாதங்களாக சுமார் 8க்கும் மேற்பட்ட 1 லிட்டர் நெய் டப்பாவை எடுத்துச் சென்றது தெரிய வந்துள்ளது. சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் ஆனந்த் புகார் அளித்திருக்கிறார். சிசிடிவியில் சிக்கிய நெய் திருடன் போலீசில் சிக்குவாரா?